Good evening. We'll start the class. So today we are going to see simple concept and it's important concept with respect to your CSAT point of view. Okay. So today we are going to discuss three topics. One is we are going to find the missing number. Okay. They will give one sequence. In that one number will be missing. That we'll be finding. And similarly missing letters. Okay. That concept along with that coding decoding. Out of these three topics, you will be getting maximum four questions, minimum three questions, or two. At least two questions will be getting. Okay, today topics will help you to get or will help you to answer minimum two questions, maximum four questions. Okay, shall we go into the topic? Okay, there is nothing to explain here. Everything is self-explanatory. Only thing is we have to find the answer. What are the logic? What is the logic we'll be using? Okay, so that's what you have to learn. Here, nothing I can explain. Okay, everything can be explained in the problem. Okay, so, so missing numbers. This is what first we are going to learn. இதில் என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒன்றும் கிடையாது சரியா வாட் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் ஸ்டார் இன் த சீக்வன்ஸ் இந்த சீக்வன்ஸ்ல ஸ்டார்ன்ற பிளேஸ்ல என்ன நம்பர் வரும் ஸோ இது வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் அட்லீஸ்ட் ஒன்னாவது வந்து வந்துடும் சம்டைம்ஸ் ரெண்டு கேட்கறாங்க இல்லைன்னா ஒரு கொஷினாவது கேட்கறாங்க இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர் ஓகே ஸோ வாட் இஸ் கோயிங் டு கம் இன் த பிளேஸ் ஆஃப் ஸ்டார் இயர் என்னன்னா இங்க ஒரு பேட்டர்ன் இங்க ஒரு லாஜிக் இருக்கும் இந்த நம்பர் சீக்வன்ஸா எழுதுறாங்க இல்லையா இந்த நம்பர் எப்படி சீக்வன்ஸா எழுதுறாங்க இதுக்கு வந்து ஒரு லாஜிக் இருக்கும் அந்த லாஜிக்கை கண்டுபிடிக்கணும் சரியா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அகெயின் யூ மைட் திங்க் தட் ஈஸி கொஸ்டின்ஸ் ஓகே ஒரு முறை செம்ம படிச்சு பார்த்துட்டு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்ன் அதுக்குள்ள இருக்கிற ஒரு லாஜிக் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த லாஜிக் கண்டுபிடிக்கிறது டைம் ஆகலாம் வாட் ஐ சஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க இல்ல 1 மினிட் கூட எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க வரல அப்படின்னா மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் யூ ட்ரை டு சால்வ் த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் ஆஃப்டர் இஃப் யூ ஃபைண்ட் சம் டைம் தென் அகைன் கம் பேக் அண்ட் ட்ரை டு சால்வ் இட் இதுலயே டைம் ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இட் வில் டைம் கன்சூமிங் தோ இட் இஸ் ஈஸி டக்குன்னு நீங்க பேட்டர்ன் கண்டுபிடிச்சுன்னா ஆன்சர் வந்துடும் பேட்டர்ன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இட் வில் கன்சூம் யுவர் டைம் நீங்க இந்த கொஸ்டின் டைம் வேஸ்ட் பண்றது பதிலாக வேற ஏதாவது கொஸ்டின் நீங்க கரெக்டா கூட ஆன்சர் பண்ணிக்கலாம் மேபி இஃப் யூ ஃபைண்ட் சம் டைம் இல்லைன்னா ஒரு 5-6 கொஸ்டின் 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு திருப்பி கூட வந்து ட்ரை பண்ணி பாரு ஆனா இதுலயே உட்காந்துட்டு இருக்காது புரியுதா ஸோ தட்ஸ் த லாஜிக் இயர் எஸ் ஓகே ஸோ வில் go to the questions so what is going to come in the place of star what is the logic here இது 2024ல கேட்ட ஒரு கொஸ்டின் சரியா ஸோ இட் இஸ் 314 ஸ்டார் 258 எந்த லாஜிக்ல இந்த சீக்வன்ஸ் எழுதிருக்காங்க அந்த லாஜிக் அந்த பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும் சரியா பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியலன்னா விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணிட்டு ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு திருப்பி வந்து ஒர்க் அவுட் பண்ணிப்பார் இதுலயே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சரியா நான் ஏன் ரிப்பீட்டடா சொல்றேன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க மத்த ஈஸி இதை விட ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் சரியா அதெல்லாம் நம்ம போய் தான் ஆன்சர் பண்ணலாமே சிசாட்ல வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான் ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் டாஸ்க் 80 கொஸ்டின் தான் நம்ம என்ன 30 கொஸ்டின் எழுதினாவே கரெக்டா எழுதினாவே பாஸ் சரி 28 கொஸ்டின் எழுதினாவே பாஸ் கரெக்டா எழுதுனா ஆனா அது கரெக்டா எழுதணும்ல அதுதான் டிஃபிகல்ட்டியா புரியுதா நீ 80 கொஸ்டின் அட்டன் பண்ண அவசியம் கிடையாது 80 கொஸ்டின் ஆன்சர் ஐ மீன் கரெக்டா இருக்கணும் அவசியம் கிடையாது 30 கொஸ்டின் இருந்தாவே நீங்க 75 மார்க் பாஸ் ஓகே அந்த 30 கொஸ்டின் ஆன்சர் பண்றது தான் இங்க கஷ்டம் கரெக்டா ஆன்சர் பண்ண நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணா அதுக்கு நெகட்டிவ் மார்க் 1/3 ரிமூவ் பண்ணிடுவாங்க சரியா சோ என்ன பண்றது என்ன லாஜிக் இருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா டிஃபரன்ஸ் ஓகே சோ த டிஃபரன்ஸ் எடுக்கிறது வந்து அஹ், நீங்க ஒரு டைம் டிஃபரன்ஸ் எடுக்கலாம் 2 டைம் கூட டிஃபரன்ஸ் எடுக்கலாம் தட் இஸ் கால் டயர் மெத்தட் டயர் 1 டயர் 2 டயர் 3 டிஃபரன்ஸ் எடுத்து போயிட்டே இருக்கலாம் சரி டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும் டிஃபரன்ஸ் எடுத்தா இதுக்கு வந்து 11 வருது இதுக்கு 20
5 வருது. இதுக்கு 40 85 சாரி 45 ஆ 45. இப்போ என்ன வரும்? இல்லைன்னா நீங்க இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? இட் இஸ் கோயிங் டு பி 14. இதுக்கு டிஃபரன்ஸ் என்னது? அகைன் இட் இஸ் கோயிங் டு பி 20. என்ன வரும் அடுத்தது? இல்ல அந்த இது வந்து டயர், ஃபர்ஸ்ட் டயர் செகண்ட் டயர், டிஃபரன்ஸ் மெத்தட்ல டயர் மெத்தட். இதுல எல்லாமே ஒரு ஸ்டேஜ்ல ஈக்குவலா வந்துச்சுன்னா இந்த மெத்தட் நம்ம ரிவர்ஸ்ல போலாம். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இங்க எதுவுமே ஈக்குவலா வரல. அப்ப இந்த மெத்தட் நம்ம இது வந்து ஒரு மெத்தட், ஒரு வைப்ரண்ட் மெத்தட். சரியா? இந்த மாதிரி நம்ம டிஃபரன்ஸ் எடுக்கிறோமா, டிஃபரன்ஸ் எடுத்துட்டு ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து எல்லா நம்பருமே சேமா வருது, ஏதோ ஒரு லாஜிக் ஃபாலோ ஆகுது அப்படின்னா அந்த லாஜிக் வந்து அந்த லாஜிக் வச்சு நம்ம பேக் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா நமக்கு இங்க எந்த லாஜிக்கும் வரல. அப்ப என்ன பண்ணணும்? அதுக்குள்ளே ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும். சரியா? அந்த பேட்டர்ன் என்னவா இருக்கும்? இந்த கொஸ்டின் கொஞ்சம் திங்க் பண்ண ஆன்சர் பண்ணலாம், இல்லை ஆன்சர் பண்ண முடியாது. சரியா? இந்த 3 14 39 இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, 3 1 பவர் 3 1 ஸ்கொயர் பிளஸ் 1. கரெக்டா? 3 தான் இப்படி எழுதியிருக்கேன். 14 இருக்குல்ல, 2 பவர் 3 பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 2. கரெக்டா பார்த்துக்குங்க. 14 8 பிளஸ் 2 10 10 பிளஸ் 4 14. 39 என்னது? 3 பவர் 3 பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 3. 27 பிளஸ் 3 30 30 பிளஸ் 9 39. கரெக்ட்? 84 என்ன வரும்? 4 பவர் 3 பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 4. என்னது? 64 68. கரெக்ட் தானே? 64 தானே? 64 பிளஸ் 4 68. 68 பிளஸ் 16. இட் இஸ் கோயிங் டு பி 84. அப்ப அடுத்தது என்ன வரணும்? 5 பவர் 3 பிளஸ் 5 ஸ்கொயர் பிளஸ் 5. ஆன்சர் என்னது? 5 பவர் 3 அப்படின்னா 125. 125 25 150. 150 பிளஸ் 5 155. இதே லாஜிக் வச்சா அடுத்த ஆன்சர் வரணும்ல. செக் பண்ணிடுவோமா? 6 பவர் 3 பிளஸ் 6 ஸ்கொயர் பிளஸ் 6. 6 பவர் 3 216. 216 பிளஸ் 36 பிளஸ் 6 258 வந்துச்சா? திஸ் இஸ் கோயிங் டு பி 258. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்ன மிஸ்ஸிங்? 125 சாரி 155 இஸ் மிஸ்ஸிங். ஆன்சர் இஸ் 155. புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும், லாஜிக்கலா ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் கண்டுபிடிக்கும். சரியா? கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வரும். சிசாட் இன்ட்ரடியூஸ் பண்ண காலத்துல இருந்து ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஏதோ 2 வருஷமா என்னதான் கேட்கல. ஒன்னு வந்து 2022னுக்குறேன், இங்கே இருக்கும், இங்க பார்த்தா தெரியும். ஒரு வருஷம் கேட்கல, மத்த எல்லா வருஷமும் கேட்டுதான் இருக்கும். ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. 2023ல இந்த மாதிரி நான் இதை சீக்வன்ஸ் சொல்லிக்கலாம். பட் ஆனா இட் இஸ் ரிலேட்டட் டு நம்பர். இது வந்து ஈஸியான கொஸ்டினா டஃப்பான கொஸ்டினா? ஈஸியா? ஈஸி தானே? சரி, கண்டுபிடிச்சிருமா? சரி. வாட் இஸ் த மிடில் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ்? அதான் கொஸ்டின். வாட் இஸ் த மிடில் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ்? இந்த சீக்வன்ஸ் பாருங்க எப்படி போகுது. இசட்ல இருந்து இசட் 2 டைம்ஸ், இசட் 2 டைம்ஸ், அதுக்கப்புறம் ஒய் 3 டைம்ஸ், எக்ஸ் ரிவர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. லெட்டர்ஸ் ஆல்பபெட்ல ரிவர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஏ வரலும் போகுது. ஆனா ஃபர்ஸ்ட் லெட்டரே 18 டைம் எழுதிருக்காங்க. இசட் 2 டைம்ஸ். இசட் they have written 2 times, y 2 times, sorry 3 times, z 2 times, y 3 times, x 4 times, w 5 times. இது இருக்காங்களா? இதே மாதிரி போயிருந்தா ஏன் எத்தனை முறை எழுதியிருப்பாங்க? நம்ம ஸ்டார்டிங்கே 2ல ஸ்டார்ட் பண்றோம். மொத்தம் லெட்டர்ஸ் 26 லெட்டர்ஸ். ஆனா இசட் எத்தனை முறை எழுதியிருக்கோம்? 2 முறை. ரிவர்ஸ் வரும்போது ஒய் தான் செகண்ட் டேர்ம், ஆனா அதை 3 முறை எழுதியிருக்கோம். அதே மாதிரி பார்க்கும்போது 26 அப்படின்னா 27. அப்போ ஏவை வந்து 27 டைம்ஸ் எழுதியிருக்கோம். சரியா? இப்போ மிடில் டேர்ம் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன மிடில் டேர்ம்? எப்படி கண்டுபிடிக்கிறது? இது கொஞ்சம்
லாஜிக் யூஸ் பண்ணணும். சரியா? என்ன அப்படின்னா மிடில் டேர்ம் எப்பவுமே இந்த இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணா என்ன வரும்? ஆட் பண்றது எப்படி பண்றது? நம்ம 1 + 2 + 3 அப் டு 27 இதனோட டோட்டல் தெரியும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? Sum of first n natural numbers. Formula is n into n plus 1 by 2. n னா இங்க மொத்தம் 27 terms. 27 into 27 plus 1. 28 by 2. இதான் ஃபார்முலா. சரியா? சம். ஆனா நமக்கு என்ன தேவை? இதுல இருந்து இது வரலும் தான் தேவை. நான் மொத்தம் எத்தனை லெட்டர் எழுதியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். மொத்தம் எத்தனை முறை இந்த லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். சரியா? அப்ப எனக்கு என்ன தேவையில்ல? இது ஒண்ணு தேவையில்ல. அதான் அந்த பக்கம் தூக்கிட்டு போயிடுவோம். அப்போ 2 + 3 + up to 27 this is going to be இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 14. 27 into 14 plus இந்த 1 அந்த பக்கம் வந்துச்சுன்னா -1. 27 into 14 -1. 27 into 14 எவ்வளவு வரும்? 27 into 14. So 28 remaining 1, 8, 9 and then 27, 8, 6. Sorry, இங்க தப்பு பண்ணிருக்கேன். 108 இல்ல, 108, 8, 7, 3, 378. கரெக்டா? 378 -1 அப்ப என்ன வரும்? 377. மொத்தம் இந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? மொத்தம் 377 லெட்டர்ஸ் இருக்கு. சரியா? இப்ப இதுல எந்த லெட்டர்ஸ் மிடில்ல வரும் அதான் கண்டுபிடிக்கணும். லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எந்த லெட்டர்ஸ் மிடில்ல வரும் அதுதான் கண்டுபிடிக்கணும். மிடில்ல வரது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சி, இது வந்து மீடியன் ஃபார்முலா. சரியா? மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு? 377 டேர்ம்ஸ் இருக்கு. இங்க மீடியன் வந்து ஆட் நம்பர், அதாவது டோட்டல் நம்பர் வந்து ஆட் நம்பர் அப்படின்னா இதனா கூட 1 ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணா மிடில் டேர்ம். இது மீடியன் ஃபார்முலா. இதா கூட 1 ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணா மிடில் டேர்ம். சரியா? இதோட 1 ஆட் பண்ணா என்னது? 378. அதை 2ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 378 divided by 2, it is going to be 189. Right? Divide by, I mean, plus 1, the 377. Okay. So middle term I have to find. Middle term, it is going to be 377 plus 1 by 2, it is going to be 189. 189th term the middle term. 189th term middle term. அப்போ 189th term middle term அப்படின்னா 189th term 189th term என்னவா இருக்கும் அதான் கண்டுபிடிக்கணும். இப்போ எங்க மிடில் டேர்ம் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த இடத்துல எந்த லெட்டர் வரும்? சியா, டியா, ஹெச்சா, ஜேவா, கேவா, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவும் டாஸ்க். சரியா? கண்டுபிடிக்குமா? 189th வரும்போது என்ன லெட்டர் இருக்கு அதை கண்டுபிடிக்கணும். அது எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கணும்? ஏதாவது லாஜிக் இருக்கா? கண்டுபிடிக்க ஏதாவது யோசிக்கிறீங்களா? அதாவது இதை இப்படியே ஆட் பண்ணிட்டு போனா 189th எப்போ வரும் அதான் கொஸ்டின். 189th எப்போ வரும்? 2, 5, சாரி 2, 3, 4, 5 ஆட் பண்ணிட்டே போறோமா? 27 வரலாம் ஆட் பண்ணாதான் நமக்கு என்ன வருது? 377 வருது. எப்போ வந்து 189 வரும்? எப்போ 189 வரும்? சரி, இன்னொரு லாஜிக் யூஸ் பண்ணுவோமா? ரேண்டமா எடுக்கிறேன். 2 to 15 வரலாம் ஆட் பண்ணா என்ன வருது? ஜஸ்ட் ரேண்டமா செக் பண்றேன். 2 to 15 வரலாம் ஆட் பண்ணா என்ன வரும்?
செக் பண்ணி பார்ப்போமா? சரி. இப்போ 2 to 15 வரலும் ஆட் பண்ணா அப்போ மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கும்? நான் என்ன பண்ணிக்கணும்? ஒன்னு எடுத்துக்கணும் கன்சிடரேஷன். அந்த ஒன்னு அந்த பக்கம் போயிடும். கரெக்டா? இதே லாஜிக் தான். அப்ப என்ன வரும்? 15 into 16 by 2 minus 1. இது என்னது? 8. 15 into 8. 120 minus 1. கரெக்டா? 120 minus 1, it is going to be 119 தான் வரும். 119. அப்போ நம்ம இன்னும் ரீச் ஆகல 189. 189 கிராஸ் பண்ணோம். இப்போ 15 119. ஜஸ்ட் 20 எடுத்து பார்ப்போமா? அடுத்தது 2 to 20 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 20 into 21 by 2 minus 1. அந்த 1 அந்த பக்கம் போயிடும். இப்போ என்னது? 10. அப்போ what is it? 210 minus 1, அப்போ 209. எக்ஸீட் ஆயிடுச்சா? கரெக்டா? 2 letters Z, 3 letters Y, அந்த மாதிரி 20th letter தெரியல எனக்கு. ஓகே, 20th letter 20 times ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து என்ன வருது நமக்கு? 209. அந்த 20யை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப நமக்கு என்ன வரும்? 2 to 19. அப்போ 2 to 19 மட்டும் எடுத்தா எனக்கு என்ன வந்துடும்? 189 வரும். 189 வருமா? அப்போ 19th வரும்போது என்ன லெட்டர்? அதான் கண்டுபிடிக்கணும். 19th வரும்போது என்ன லெட்டர்? கரெக்டா? அப்போ ரிவர்ஸ்ல பாப்போமா? சிஆர் 27 ரிவர்ஸ்ல வர 27 தான் ஏ. 27 தான் 27 times we are going to write A. அதான் மீனிங். அதுக்கப்புறம் 26B, right? This is A, this is B. 25 it is what? C. 24 it is D. 23 it is DE. 22 EF. 21 G. 20 H. 20 வரலும் 20 நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா H வந்துச்சு. சரியா? 19 வரும்போது என்ன வருது? I. அப்போ 189th டேர்ம் தான் மிடில் டேர்ம். அப்போ 189th பிளேஸ்ல என்ன இருக்க போகுது? I இருக்கு போகுது. அதாவது 19 ஐஸ் ஆட் பண்றோம் நம்ம. அத லாஸ்ட் ஐ ஆட் பண்றது தெரியுமா? அதுதான் என்னது? 189 பொசிஷன்ல இருக்கு. அப்போ மிடில் டேர்ம் 189. அந்த மிடில் டேர்ம்ல என்ன இருக்குன்னா ஐ இருக்கு. ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? புரியுதா? அப்போ ஆன்சர் என்னது இதுக்கு? ஐ. கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குல்ல? ஏன்னா அந்த எக்ஸாம்ல அந்த ப்ரெஷர்ல இது திங்க் பண்றது கொஞ்சம் கஷ்டம். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? இது புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, what is the value of x in the sequence? 2, 12, 36, 80, 150, x. சரி, எடுத்த உடனே அந்த டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்துடலாமா? அதான் வந்து என்னது? வைப்ரண்ட் மெத்தட். அது எடுத்து பார்த்துடலாமா? சரி, என்ன வரும்? என்ன கொடுத்துருக்காங்க? 2, 12, 36, 80, 150, x. இதான் கண்டுபிடிக்கணும். சரி, இதுக்கு டிஃபரன்ஸ் என்னது? 10. இதுக்கு டிஃபரன்ஸ் என்னது? 24. இதுக்கு டிஃபரன்ஸ் என்னது? 44. இதுக்கு டிஃபரன்ஸ் என்னது? 70. அப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியல. சரியா? வெரி சிம்பிள். 2 கூட 10 ஆட் பண்ணா 12, 12 கூட 24 ஆட் பண்ணா 36. அதான் மீனிங். அப்போ 150 கூட எதை ஆட் பண்ணா அந்த எக்ஸ் வரும். கரெக்டா? தெரியல. இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? ஏதாவது பேட்டர்ன் இருக்கா? இல்ல. அப்ப இன்னொரு நம்ம டயர் போலாமா? இன்னொரு லெவலுக்கு போலாமா? சோ அடுத்த லெவல் என்ன வரும்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? 14. Here what is the difference? 20. Here what is the difference? Here the difference is 26.
கரெக்டா? 26ஆ? ஆமா, 26 டிஃபரன்ஸ். இப்போ அடுத்த டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியல. இப்போ இங்க ஏதோ ஒரு நம்பர் வரணும். சரியா? இங்க ஏதாவது பேட்டர்ன் இருக்கா? என்ன பேட்டர்ன் இருக்கு? டிஃபரன்ஸ் என்னது? 6. வேணா நீ அடுத்த லெவல் கூட எழுதிக்கலாம். இங்க என்னது? டிஃபரன்ஸ் 6. இங்கேயும் டிஃபரன்ஸ் 6. ரைட்? இங்க என்னது? அப்ப டிஃபரன்ஸ் 6 தான் வரணும். அப்ப டிஃபரன்ஸ் 6 வந்துச்சுன்னா இங்க என்ன வரணும்? 32. இங்க 32. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒன்ஸ் ஐ மீன் 70 கூட 32 ஆட் பண்ணி இங்க என்ன பண்ணிருக்கோம்? 44 பிளஸ் 26 70. 24 பிளஸ் 20 44. அப்போ ஆட் பண்ணிருக்கோம். 70 பிளஸ் 32 இட் இஸ் 102. அடுத்தது 150 பிளஸ் 102 இட் இஸ் 252. அப்போ இந்த லாஜிக் இங்க ஒர்க் ஆகுது. சரியா? 252 is the answer. Okay, so layer by layer approach also you can use. இது வந்து ஒரு மெத்தட், ஞாபகம் வச்சுக்க. இல்லைன்னா அதுக்குள்ளேயே தான் நீ பேட்டர்ன் கண்டுபிடிக்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு 252. அடுத்தது போலாமா? சரி பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் ஒன்று. இது 2022 கேட்டது, முன்னாடி 2023 கேட்டது, 2024 கேட்டது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு கொஸ்டின் இருந்திருக்கு. சரியா? அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 2021, ஐ மீன் ப்ரீவியஸ் இயர் பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் இருக்கும். ஓ, இது 2022ல 2 கொஸ்டின். அனதர் கொஸ்டின் 2022. வாட் இஸ் திஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? அனதர் கொஸ்டின். ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு அதுல. 20, 10, 10, 15, 30, 75x. ஒரு சின்ன லாஜிக் தான். நம்பர் பார்க்கும்போது ஏதாவது தோணுதா உங்களுக்கு? 5 டேபிள், எல்லாமே 5 டேபிள் இருக்கா? அப்ப என்ன பண்ணலாம்? 5 டேபிள் இருந்தா என்ன பண்ணலாம்? ஒரு சின்ன லாஜிக் தான் அங்க. அதாவது எவ்ரி டைம் யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் பை ஆஃப் 0.5 இன்க்ரீஸ் பண்ணும். 20 இன்டூ 0.5 என்னது? 10. 10 இன்டூ 0.5ல இன்னொரு 0.5 ஆட் பண்றோம். 1. 10 இன்டூ 1 என்னது? 10. கரெக்டா? அடுத்து இந்த 1 கூட 0.5 ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 1.5. 10 இன்டூ 1.5 15. அடுத்து இந்த 0.5 கூட ஒரு 0.5 ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 2. 15 இன்டூ 2 30. கரெக்டா? அடுத்தது இந்த 2 கூட 0.5 ஆட் பண்ணுங்க, 2.5. அப்ப 2.5 இன்டூ 30 60 பிளஸ் 15 இட் இஸ் 75. கரெக்டா? அடுத்தது என்ன வரணும்? 2.5 in plus 0.5 it is going to be 3. 75 into 3 it is going to be 225. So 225 in the place of here 225, option D. ஒரு சின்ன லாஜிக் தான். சரியா? ஏதோ ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணும்போது ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு, செகண்ட் சம் வேற மாதிரி சால்வ் பண்ணும், தேர்ட் சம் வேற மாதிரி, ஃபோர்த் சம் ஒவ்வொரு பேட்டர்னுக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பேட்டர்ல கொஸ்டின் வருது. அப்ப என்ன, இப்பயே மைண்ட் மேக் பண்ணிக்கணும் நீங்க. இந்த டைமும் ஏற்கனவே கேட்ட பேட்டர்ல எதுவும் வராது, புதுசா ஒரு பேட்டர்ல தான் கேட்பாங்க. சரியா? ஓகே, அடுத்தது போலாமா? Replace the incorrect term by the correct term in the given sequence, where odd terms and even terms follow the same pattern. இங்க odd termsனா இந்த மீனிங் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2, ஐ மீன் 3, 7, 13, 21, 31, 43. அதை பார்த்தாவே தெரியுது எல்லாமே ஆட் நம்பரா இருக்கு பாருங்க. ஈவன் டேர்ம்ஸ்ல இருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கு? ஈவன் நம்பரா இருக்கு. கரெக்டா? இதுக்குள்ள ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் பிரகாரம் ஏதோ ஒண்ணு இங்க வந்து மிஸ்டேக்கா இருக்கு, இன்கரெக்டா இருக்கு. அந்த இன்கரெக்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஆட் நம்பருக்கு என்ன லாஜிக் ஃபாலோ ஆகுதோ அதே தான் ஈவன் நம்பருக்கும் ஃபாலோ ஆகுது. சரியா? இப்ப நம்ம தனியா எழுதுவோம், அதுக்கப்புறம் பேட்டர்ன் கண்டுபிடிப்போம். ஆட் பிளேசஸ்ல என்ன இருக்கு?
3, 7, 3, 7, 13, 21, 31, 43. ஈவன் பிளேசஸ்ல என்ன இருக்கு? 2, 4, it is 2, 4, 10, 18, 10, 18, 28, 40. சரி, இங்க என்ன பேட்டர்ன் இருக்கு? வாட் இஸ் த லாஜிக்? பிரைம் நம்பர் 21 அடுத்து மத்ததெல்லாம் பிரைம் நம்பரா? சரி, அதை வச்சு அது என்ன லாஜிக்? அந்த லாஜிக் இங்க எப்படி அப்ளை பண்றது? அதே லாஜிக் தான் இங்கேயும் அப்ளை பண்ணணும். அவங்க நம்பர் கேட்கல, நீங்க நம்பர் பார்க்காதீங்க. ஒரு பேட் ஏதோ ஒரு அடிஷனோ மல்டிபிளிகேஷனோ டிவிஷனோ ஏதோ ஒண்ணு பண்ணி அடுத்த நம்பர் வர வச்சிருக்காங்க. 3ல இருந்து 7 எப்படி வந்திருக்கு, 7ல இருந்து 13 எப்படி வந்திருக்கு, 13ல இருந்து 21 எப்படி வந்திருக்கு, 21ல இருந்து 31, 31ல இருந்து 43 அது எப்படி வந்திருக்கு? ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு. 3 3 ஆட் பண்ண வந்துருமா? சரி, ஏதோ ஒன்று வருதா? எது சொல்லுங்க. 7 - 3-யா? சரி, ஓகே, வெரி சிம்பிள். லுக் அட் ஹியர். த லாஜிக் இஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவோ 3 + 4 7-ஆ? இந்த 13 எப்படி வருது அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வந்துச்சு? 7. 7 + 6 அடுத்த ஈவன் நம்பர். 7 + 6 கரெக்டா? 13-ஆ? இப்ப என்னது? என்ன வரணும்? 13 பிளஸ் அடுத்த ஈவன் நம்பர், ப்ரீவியஸ் நம்பர், அடுத்த ஈவன் நம்பர். இங்க முன்னாடி என்ன இருக்கு? 7. 7 + 6. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 3. ஃபர்ஸ்ட் நம்பர் 3. 3 + 4 and then 7 + 6, 13 + 8. அடுத்தது என்ன வரும்? 21. ப்ரீவியஸ் நம்பர் 21 பிளஸ் அடுத்த ஈவன் நம்பர் 10. அடுத்தது என்ன வரணும்? 31 + 12. 31 + 12 43. லாஜிக் புரியுதா? அப்போ இந்த லாஜிக்ல தான் இந்த ஆட் டேர்ம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி ஈவன் டேர்ம்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணனா நம்ம என்ன பண்ணணும்? நான் ஃபர்ஸ்ட் எதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்குங்க? 12 இது. ஐம் ஆடிங் ஃபர்ஸ்ட் நம்பர் வித் வாட்? 4. கரெக்டா? அந்த லாஜிக் பிரகாரம் பண்ண அப்படின்னா 2 + 4 என்ன வருது எனக்கு? 6. ஆனா 6 இல்ல 4 தானே இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இங்க 4 இருக்கு. அதே லாஜிக் நான் எனக்கு இங்க என்ன என்ன பண்ணணும்? 4 ஆட் பண்ணும், இங்க 6 ஆட் பண்ணும், இங்க 8 ஆட் பண்ணும், இங்க 10 ஆட் பண்ணும், இங்க 12 ஆட் பண்ணும். எனக்கு 4 கூட 0 ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன வரும்? 4 வரும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லாஜிக் எல்லாமே 4. 4 + 6 10. ப்ரீவியஸ் நம்பர் 10. 10 கூட 8 ஆட் பண்ணோம்னா 18. கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 18 + 10 28. அடுத்தது 28 + 12 40. மத்த லாஜிக் எல்லாம், மத்த நம்பர் எல்லாம் ஈஸியா வந்தது. கரெக்டா? அதே லாஜிக் யூஸ் பண்ணும்போது எது மட்டும் வரல, எது மட்டும் மிஸ் ஆகுது? இங்க 2 நான் எடுத்தேன் அப்படின்னா என்ன ஆயிடும்? 6 வரும். வராது, இந்த லாஜிக் வராது. அப்ப எந்த நம்பர் மிஸ்டேக்கா இருக்கு? 6 இல்ல, இந்த 2 தான் மிஸ்டேக். இந்த 2 பதிலா என்ன வந்திருக்கணும் எனக்கு? 0 வந்திருக்கு. 2 பதிலா 0 வந்துச்சுன்னா 0 + 4 4 வந்திருக்கும். கரெக்டா? அப்ப இங்க 2 வந்ததால 2 + 4 6ல வருது. வரலையே, அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகலையே. புரியுதா? மத்த எல்லாம் இத 4 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அப்படியே அப்ளை பண்ணும்போது மத்த லாஜிக், மத்த நம்பர்லாம் அந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணுது. அப்ப எங்க மட்டும் மிஸ்டேக் ஆகுது? ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈவன் நம்பர்ல, ஈவன் பிளேஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும்தான் ராங். 2 தான் ராங். சரியா? அப்போ what is the incorrect term?
அதான் கொஸ்டின். ரீப்ளேஸ் த இன்கரெக்ட் டேர்ம் பை த கரெக்ட் டேர்ம் இன் த கிவன் சீக்வன்ஸ். வாட் இஸ் தட் யூ ஹேவ் டு ரீப்ளேஸ்? 2 வந்து என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணோம்? 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணும். அவ்வளவுதான். 2 வந்து 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணும். அதான் கொஸ்டின். அதுதான் கொஸ்டின். அவங்களே என்ன தெளிவா கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. என்ன கொடுத்துருக்காங்க? வேர் ஆட் டேர்ம்ஸ் அண்ட் ஈவன் டேர்ம்ஸ் ஃபாலோ த சேம் பேட்டர்ன். ஆட் டேர்ம்ஸ் எல்லாம் என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதோ அதே மாதிரி தான் ஈவன் டேர்ம்ஸும் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல இன்கரெக்டா ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் எதால ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். அப்ப இன்கரெக்ட் நம்பர் இங்க 2 நம்ம கண்டுபிடிச்சோம். 2வை எதால ரீப்ளேஸ் பண்ணோம்? 0வால ரீப்ளேஸ் பண்ணோம். முடிஞ்சிச்சு. ஓகே, போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே.